ஆதார் அட்டைகளை கட்டணமின்றி புதுப்பிக்க வருகின்ற 14ஆம் தேதி கடைசி நாள். ஆன்லைனில் புதுப்பிக்க ஆதார் மையங்களில் குவியும் மக்கள். தமிழகத்தில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது பால் உற்பத்தி அதிகரித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனத்திற்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் புள்ளி விவரங்களுடன் விளக்கம். அதிமுகவை மாநாட்டிற்கு அழைப்பது விசிகவின் விருப்பம். அதிமுகவை அழைத்தது குறித்து திருமாவளவனிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. குஜராத் மாநிலம் குட்ச் பகுதியில் உள்ள மின்சாதனம் உற்பத்தி ஆலை பயங்கர தீ விபத்து. பற்றி எரியும் தீயினால் அந்த பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. மாநிலம் முழுவதும் மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் விரைவில் அமலுக்கு வரும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி. சென்னையில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கென்ய தலைநகர் நைரோபியில் உள்ள விமான நிலையத்தை கௌதம் அதானி நிறுவனத்திடம் ஒப்படைக்க அந்நாட்டு நீதிமன்றம் தடை. 30 ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை அதானி குழுமத்திற்கு தர கென்ய அரசு முடிவு செய்ததற்கு அந்நாட்டின் சில அமைப்புகள் எதிர்ப்பு. போராடும் ஆசிரியர்களின் உணர்வுகளை மதிக்கிறோம். கோரிக்கைகள் குறித்து பேசி தீர்க்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடம். டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் செயற்கை சுவாச உதவியுடன் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. மக்கள் பிரச்சினைக்காக சாதிய சக்திகள் தவிர எந்த சக்திகளோடும் இணைவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சியில் விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அழைப்பு. தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம். மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹரியானா தேர்தலுக்கான ஆம் ஆத்மி கட்சியின் 2வது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. ஹரியானா காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணியில் விரிசல். புள்ளியியல் கணக்கெடுப்பு குழுவை திடீரென கலைத்த மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து பின்வாங்கியதால் சர்ச்சை. காங்கிரஸ் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் அறிவிப்பு. இந்தியா கூட்டணி சார்பில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கால்பந்து அணியின் இணை உரிமையாளரானால் பிரபல கிரிக்கெட் வீரர் சஞ்சு சாம்சன். கேரளா சூப்பர் லீக் தொடரில் மலப்புரம் FC கால்பந்து அணியின் உரிமையாளர்களில் ஒருவராக சஞ்சு சாம்சன் இணைந்தார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் பங்கேற்ற இந்திய வீரர் வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. 800 டெஸ்ட் விக்கெட் சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. தன்னுடைய சாதனையை குறித்து முத்தையா முரளிதரன் உறுதி. துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கு பரிசு வழங்கிய டாடா நிறுவனம் விலை உயர்ந்த சொகுசு காரை பரிசாக வழங்கி கௌரவித்தது.